ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். அதை கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஜெயலலிதா பிசிக்ஸ் யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, லேட்டஸ்டா வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு, எவ்வளவு சீட் வந்து இன்னமும் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி சீட் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெப்சைட் தான். நம்ம எந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணமோ அதே வெப்சைட்ல வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இப்போ கரண்ட் அப்டேட்ல நடக்கும்போது 5th கவுன்சிலிங், அதாவது 5வது ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏயூல வந்து ரவுண்ட் 4 ரவுண்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்குது. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது ரவுண்ட்ல வந்து கவுன்சிலிங் அப்டேட் வந்து போயிட்டு இருக்குது. ஏன் என்ன காரணத்தினால இந்த 5வது ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணல அப்படின்னா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணல. அவங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகல. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம். ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நினைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும், கவர்மெண்ட்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல அவங்க மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரைவேட்ல, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல போயிட்டு சீட் வந்து அலாட் ஆனதுனால, செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ்ல சீட் அலாட்மெண்ட் ஆனதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணல, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போகாதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரவுண்ட் 4 ரவுண்ட் 5 சொல்லிட்டு இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இழுபடியா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கே இன்னும் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா முழிச்சுக்கிட்டு தான் இத்தனை ரவுண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நீங்க தான் கரெக்டா வந்து கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய சாய்ஸ் தவிர வேற எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்டு இருக்க வாய்ப்பு இல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கோ முதல்ல போயிட்டு நீங்க அட்மிஷன் போட்டுருங்க. அதாவது உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்லைடிங்க்கு போட்டுட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஸ்லைடிங்கான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்லைடிங்கும் அப்டேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒன் சைடு இருக்கட்டும். இப்போ வந்து டிஎன்ஜேஎஃப்யூ, அதாவது தமிழ்நாடு ஜெயலலிதா பிசிக்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து இந்த பிடெக்லயே வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி, பிஎஃப்எஸ்எஃப் இந்த மாதிரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ்க்குலாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேகன்சிஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கம்யூனிட்டி பிரிவினருக்கு எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன்ஜேஎஃப்யூ வேகன்சிஸ் சீட் பொசிஷன் அப்படிங்கிற இந்த டாபை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல வந்து ஒவ்வொரு காலேஜஸ் வைஸா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. பயோடெக்னாலஜி, அதாவது பிடெக்ல இருந்து பயோடெக்னாலஜிஸ் கோர்ஸ்ல இன்ஸ்டியூட் ஆஃப் பிஷர்ஸ் பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒயம்எல்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல எவ்வளவு சீட் வேகன்சி இருக்கு அப்படின்னா 11 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து எம்பிசி கேட்டகரிக்கு 5 வேகன்சியும், எஸ்சி கேட்டகரிக்கு 2 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து ஒரு வேகன்சியும், எஸ்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்சியும் சொல்லிட்டு தனித்தனியா நம்மளுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிசியில் வந்து ஒரு 2 வேகன்சி, இந்த மாதிரி டோட்டலா வந்து 11 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிபிஏல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்இஎம்ல வந்து டிஎன்ஜேஎஃப் பிசினஸ் ஸ்கூல்ல வந்து பிசிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முட்டுக்காடு இந்த சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ்ல ஓசி கேட்டகரிக்கு 2 வேகன்சியும், பிசி கேட்டகரிக்கு 5 வேகன்சியும், பிசிஎம் அதாவது முஸ்லீம் கேட்டகரிக்கு ஒரு வேகன்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டோட்டலா ஒரு 15 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு இதையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது எந்த கோர்ஸுக்கு அப்படின்னா பிடெக்ல வந்து பயோடெக்னாலஜிக்கும், பிபிஏல வந்து எஃப்இஎம்க்கும் இந்த 2 கோர்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து 26 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீம்ல ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடெக்ல வந்து ஃபிஷரிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு வேகன்ட் இருக்கு, நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய காலேஜ்ல ஒரு வேகன்ட்டும், சென்னையில மாதவரத்துல இருக்கக்கூடிய அந்த மில்க் காலனியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 26 வேகன்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு வேகன்சி, ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு வேகன்சி, செல்ஃப் பினான்சிங் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு வேகன்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒன் பை ஒன்னா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்க வந்து டிஎன்ஜேஎஃப்யூக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து பாருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஜேஎஃப்யூல வந்து பிஎஃப்எஸ்சி இந்த கோர்ஸுக்கு இந்த ப்ரோக்ராமிங்க்கு நீங்க வந்து 5% இடஒதுக்கீடுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கான லிஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த பட்டியல இருக்கக்கூடிய உங்க லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆஃப்டர்நூன் 12:30க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணா ஆடிட்டோரியத்துல போயிட்டு உங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஸ்பாட்லயே வந்து 20,000 ரூபாய் பே பண்ணி நீங்க அட்மிஷன் வந்து போடணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஜேஎஃப்யூல வந்து
பிஎஃப்எஸ்சி இந்த ப்ரோக்ராமிங் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தனியாக வந்து லிஸ்ட் வந்து பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து காலையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலையில் 9 o'clock வந்து வர சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏயுக்கு வந்து என்ட்ரி ஆயிருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் ஸ்ட்ரீமில் வந்து பிடெக் ப்ரோக்ராமிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 8/8/2024 இந்த அப்டேட் படி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவுன்சிலிங் வந்து வர சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஆவரேஜ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து 163, 62 இந்த சம்திங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி படிப்படியே கீழே போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 150, 149 சம்திங் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. இந்த கடைசியாக வந்து பாருங்க 119 கட் ஆஃப் ரேஷியோ இருக்கக்கூடியவங்க வரைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வர சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து யாருக்கு பிடெக்ல இருக்கக்கூடிய பிடெக் அண்ட் பிடெக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி இந்த ரிலேட்டடா நீங்க வந்து கோர்ஸுக்கு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஈவினிங் 4 o'clock நீங்க வந்து டிஎன்ஏயுக்கு வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல வந்து ஜென்ரல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பிடெக்ல வந்து பயோடெக்னாலஜி பிபிஏல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா 8/8/2024 ஆஃப்டர்நூன் 2 o'clock போல நீங்க வந்து என்ட்ரி ஆயிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். டிஎன்ஏயூல ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏயூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைனலா என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன்ஏயூ ஜென்ரல் அகாடமிக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ரவுண்ட் 5ல தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 5 தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரி ஆயிட்டு இருக்கு. இது வந்து 2/8/2024 வந்து இப்போ கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டேட் வந்து 6ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரவுண்டு 5ல வந்து இருக்கக்கூடிய சீட் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. மேபி ரவுண்ட் 5 முடிஞ்சதுக்கு அப்புறமும் சீட் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் 6 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா போயிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டூடெண்டோடைய கெப்பாசிட்டி அப்படி இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் கிடையாது, பேரண்ட்ஸ்க்கும் சரியான ஒரு புரிதல் கிடையாது. அப்ளை பண்ணிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்றீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது வெயிட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரியாம தான் நிறைய பேர் வந்து லைஃபே தொலைச்சிட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ மேபி உங்களுக்கு இப்போ கவுன்சிலிங் மூலியமா பிரைவேட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா நீங்க நேரடியாக போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்டான இருக்கக்கூடிய காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால போனாலும் உங்களுக்கு அதே ஃபீஸ் தான் வரப்போகுது. கவர்மெண்ட் கோட்டா மூலியமா போனாலும் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் தான் ரிடியூஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே அவங்க கேட்கக்கூடிய ஃபீஸை நீங்க வந்து பே பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். வேற ஏதாவது உங்களுக்கு இதில் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.